வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் மற்றும் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா, திரு பியூஷ் கோயல், திரு நிதின் கட்கரி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். புதுடெல்லியில் நேற்று தொடங்கிய 3 நாள் ஞான பாரதம் சர்வதேச மாநாட்டில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு பழங்கால ஓலைச்சுவடுகளை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றி பாதுகாத்து மக்கள் எளிதில் அணுக ஏதுவாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக இணையதளத்தை தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை மிசோரம், மணிப்பூர், அசாம், மேற்கு வங்கம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை மிசோரம் பயணத்தின் போது ஐஸ்வால் நகருக்கான புதிய ரயில் பாதை உட்பட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து பிரதமர் நாளை மணிப்பூர் சென்று மொத்தம் 8500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். மக்களின் ஆரோக்கியமே நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஆதாரம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து வார தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இன்றைய தினம் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் ஓமன், பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.